இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழா. கிறிஸ்து அரசர் அவர் இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, வந்தவரெல்லாம் இருந்துவிட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமேது என்று ஒரு கவிஞன் பாடுகிறான். ஆனால் வந்த அரசர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள், என் அரசன் என்றென்று நிலைத்திருக்கிறான், அவர்தான் கிறிஸ்து அரசன். இவர் அரசர், என்றென்றும் அரசர், நித்தியத்துக்கும் அரசர். இந்த கிறிஸ்து அரசர் ஏன் என்றென்று நினைவு கூறப்படுகிறார்? பிரியமானவர்களே, எல்லா உலக அரசர்களை ஒரு பக்கம் வைத்தால் கிறிஸ்து அரசரை ஒரு பக்கம் வைத்தால் போதும். 10,000 லட்சம் கோடி கோடி அரசர்கள் இருந்தாலும் கிறிஸ்து ஒருவர் ஆளுகின்ற ஆட்சி சமமாகி விடுகிறது. ஏனென்றால் இந்த ஆட்சி அமைதியின் ஆட்சி, இந்த ஆட்சி அன்பின் ஆட்சி, இந்த ஆட்சி அற்புதத்தின் ஆட்சி, இந்த இறையாட்சி பிறருக்கு மகிமையின் ஆட்சி. இந்த ஆட்சி நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், அன்பாய், ஒற்றுமையாய் வாழும் ஆட்சி. வந்த அரசர்கள் எல்லாம் மண்ணின் மீதும் பொன்னின் மீதும் ஆசை கொண்டு ஆளுகை செய்தார்கள். ஆனால் என் அரசன் எதன் மீது ஆசை கொண்டார் தெரியுமா? தாழ்ச்சி என்ற ஒன்றின் மீது, பணிவு என்ற ஒன்றின் மீது, கனிவு என்ற ஒன்றின் மீது, இரக்கம் என்ற ஒன்றின் மீது. இப்படிப்பட்ட அற்புதமான குணா அதிசயங்களை கொண்டு தன்னிலே அரசாண்ட ஒரு மாட்சிமிகு அரசன்தான் எங்கள் அரசர் கிறிஸ்து அரசர். ஒவ்வொரு அரசனும் இந்த உலகத்தை ஆண்டார்கள். ஆனால் கிறிஸ்து அரசர் ஒருவர் மட்டும் மனிதனின் உள்ளத்தை ஆட்சி செய்கிறார். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஆட்சி செய்வதும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதும் சாதாரண காரியமும் அல்ல. எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒருவேளை இளம் வயதில் ஒரு இளம் பிள்ளைகள் இளையர்களாக இருக்கின்ற போது ஒருவருடைய அன்பை பெறுவதற்கு எத்துணை நல்ல அன்பான காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், எத்துணை அன்பான நல்ல பகிர்வுகளை கொடுத்து கொள்ளுகிறார்கள், எவ்வளவு பொன்னான நேரங்களை இருவரும் ஒற்றுமையாய் இருந்து செலவு செய்கிறார்கள். தங்களது உள்ளங்களில் ஒருவரை ஒருவர் ஆட்சி செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற இரு உள்ளங்கள் செய்கின்ற தியாகங்கள் எத்தனை! ஆனால் இந்த உலகம் முழுவதும் வாழுகின்ற மக்கள் இதயங்களில் அவர் குடிகொள்ள வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு அவர் ஒவ்வொரு இதயங்களிலும் முடிசூடா மன்னனாய், மகிமையின் மன்னனாய், மாட்சிமை பொருந்திய மன்னனாய் இருக்கிறார் என்று பாருங்கள். நான் வரலாற்றில் படித்த ஒரு அரசரை சொல்ல விரும்புகிறேன், ஒரு மன்னரை சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் சொல்லுவோம், அசோகர் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டினார். மக்கள் பயணித்து செல்லுகின்ற பொழுது இளைப்பாறுவதற்கு குளங்களை அங்கங்கே வெட்டி வைத்தார். மக்கள் செல்லுகின்ற பொழுது தண்ணீரை பருக வேண்டும், தாங்கள் உடல் குளிக்க வேண்டும் என்று அத்துணை நல்ல காரியங்களை செய்தார். ஆனால் அவர் வரலாற்று ஏடுகளில் பதிக்கப்பட்டு வரலாறாக பேசப்படுகிறார். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தவர் ஒவ்வொருவருடைய மனதிலும் தங்குகிறார், ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இருக்கிறார், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். அதற்கு ஒரு காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள். இதுதாயா என்னுடைய அரசர். என்னுடைய அரசர் ஏழைகளின் பாதங்களை கழுவுகின்றவர், எளியவரின் தேவைகளை நிறைவு செய்கின்றவர், இல்லை என்று இயல முடியவில்லை என்று ஊனமுற்ற பார்வையற்ற இறந்தவர்களை உயிர்ப்பித்தவர் உன்னதமான அரசர். அதனால தான் மக்களின் உள்ளத்தில் ஆட்சி செய்யும்
உயர்ந்த அரசராக இன்றும் பேசப்படுகிறார், நாளையும் பேசப்படுவார், 400 ஆண்டுகள் கழித்தாலும் பேசப்படுவார், 4 லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் பேசப்படுவார். மண்ணில் வாழ்ந்த அரசர்கள் மறைந்து போக காரணம் மண்ணின் மீதும் மண்ணில் இருக்கின்ற பொன்னின் மீதும் இங்கே இருக்கின்ற செல்வத்தின் மீதும் ஆசை கொண்டார்கள். மண்ணோடு மண்ணாய் மறைந்தார்கள். என் மன்னவன் மண்ணையும் விட்டு உயிர் தெழுந்தான். அவன் சொல்ல வந்த காரியம் நம் உள்ளத்தில் வாழச் செய்தது. அதுதான் என் மன்னனிடம் விளங்கிய, என் அரசனிடம் விளங்கிய அன்பு, என் அரசனிடம் விளங்கிய பரிவு, என் அரசனிடம் விளங்கிய இரக்கம், என் அரசனிடம் விளங்கிய கருணை. இதை கொண்ட மக்களாய் வாழுகின்றவர்கள்தான் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். அப்படிப்பட்ட கிறிஸ்து அவன் அவள் என்ற மந்தைகளாய் நம் அரசர் நம்மை ஆளும்படி கையளிப்போம். கிறிஸ்து அரசர் நம் இல்லங்களின் அரசர், கிறிஸ்து அரசர் நம் உள்ளங்களின் அரசர், கிறிஸ்து அரசர் இந்த உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு இதயத்தையும் குடிகொள்ளுகின்ற அரசர். அப்படிப்பட்ட மகத்தான கிறிஸ்து அரசர் பெருவிழா நமக்கு கற்றுத்தருவது, அரசனை போல ஆடம்பரமான வாழ்வில் அல்ல, அரசனை போல ஆணவமும் அதிகாரமும் அல்ல, அரசனை போல ஆட்சியும் அல்ல. என் கிறிஸ்து அரசர் ஆட்சி இறையாட்சி, தாழ்ச்சியின் ஆட்சி, அன்பின் ஆட்சி. அந்த ஆட்சியில் நீங்களும் பங்கு பெற்று இறை அருளை பெற்று கிறிஸ்து நம்மை ஆள கிறிஸ்துவுக்கு உரிய பிள்ளைகளாய் தொடர்ந்து பயணிப்போம். கிறிஸ்து அரசர் வாழ்க நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறார்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் உள்ளத்தை மட்டும் ஆட்சி செய்ய வந்தவர். அதனால தான் இன்றைக்கும் நம் இதயம் நிறைய மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் உங்கள் உள்ளத்தை, உங்கள் வீட்டை ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து அரசர் மகிமையும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறேன். ஆமேன்.